அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகக்கூடியது தான் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தில் குரு ஆதித்ய யோகமும் உருவாகிறது. இதனால் கும்பராசிக்காரர்களுக்கு பல விதங்களிலும் நன்மை வந்து சேரப்போகிறது. உங்களுடைய தலைவிதியும் மாறப்போகிறது. சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு மே 14ஆம் தேதி மாலை 5:14 மணிக்கு பயிற்சியாகி உள்ளார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி உள்ள நிலையில் அங்கு குருவுடன் சூரியன் சேர உள்ளதால் குரு ஆதித்ய யோகமும் உருவாகிறது. இதனால் ஒரு சில ராசிகளின் வாழ்க்கை பிரகாசம் அடையும், சுகப்பலன்கள் கிடைக்கும், தொழில் ரீதியான மகத்தான வெற்றியும், சமுதாயத்தில் மரியாதையும் அதிகரிக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் என்ன விதமான பலன்கள் கிடைக்கப் போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எனவே கும்பராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மாதம் மாதம் ஏற்படும் சூரியனின் பெயர்ச்சியின் அடிப்படையில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில விஷயங்களில் கணிசமான மாற்றங்கள் ஏற்படும். சுக்கிரன் ஆட்சி செய்யும் வீடான ரிஷப ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதமே வைகாசி மாதமாகும். ஒவ்வொரு மாத பிறப்பும் சூரியனின் பிரவேசத்தின் அடிப்படையில் துவங்குகிறது. சித்திரை மாதம் மேஷ ராசியில் உச்சமடைந்து சூரியன் சஞ்சரிக்கும் காலம். வைகாசி மாத பிறப்பு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசியில் பயிற்சியாகும் நாளில் ஏற்படும். தமிழ் மாதங்களின் அடிப்படையில் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். மாதம் மாதம் ஏற்படும் சூரியனின் பெயர்ச்சியின் அடிப்படையில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில விஷயங்களில் கணிசமான மாற்றங்கள் ஏற்படும். சுக்கிரன் ஆட்சி செய்யும் வீடான ரிஷப ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதமே வைகாசி மாதமாகும். கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 4வது வீடான சுக வீட்டில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் ஏற்படும் பலன்கள் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் மற்றும் அனுகூலமான பலன்கள் இருந்தால் கூட குடும்ப ரீதியாக தாய்வழி உறவுகள் மற்றும் அம்மாவுடன் எங்காவது குடும்ப முரண்பாடுகளையும் மன வேதனைகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் குறிப்பாக அலுவலகம், தொழில் மற்றும் வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இருக்கும் வேலை தடங்கள் இல்லாமல் தொடரும். படிப்படியான முன்னேற்றமும் ஏற்படும். கடந்த ஒரு வருடமாக கும்பராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 4ஆம் வீடான சுகஸ்தனத்திற்கு செல்கிறார். இதனால் பெரிய நற்பலன்கள் இல்லை என்றால் கூட கெடுபலன்களும் இல்லை. இருப்பினும் கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் பெருமளவில் குறையும். பெரிய மனிதர்கள், செல்வாக்கு மிக்கவர்களின் ஆதரவும் கிடைக்கும். குருவின் பயிற்சி பிரச்சனைகளை சமாளிக்க உதவும். குறிப்பாக அலுவலகம் மற்றும் வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது இருக்கும் வேலை தடங்கள் இல்லாமல் தொடரும். படிப்படியான முன்னேற்றமும் ஏற்படும். பொதுவாகவே குரு பகவான் இருக்கின்ற ராசியை விட குரு பகவான் எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும். கும்பராசிக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம், தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தை பார்க்கிறது. இதனால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பெரிய அளவு தொகை எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கும். தொழில் விருத்தி ஏற்படும். குருவின் பார்வையால் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு மிகவும் யோகமான காலமாகும். ஆன்மீக ரீதியான நாட்டம் அதிகரித்து அதன் மூலம் மன நிம்மதியை உணர்வீர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சொத்து வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு அமையும். ஒரு சிலருக்கு சொத்து வாங்குவதில் இருந்த தடை விலகும். வாழ்க்கை மேம்படும். அம்மா வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இதர கிரகங்களின் சஞ்சாரம் மூலம் குடும்பத்தில் ஒரு சில சிக்கல்கள் ஏற்படலாம். 7.5 சனி ஜென்ம சனியாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் திடீர் செலவுகள் ஏற்படலாம். வீண் பிரச்சனைகளில் தேவையில்லாமல் சிக்கிக்கொள்ள வேண்டாம். உங்களால் செய்ய முடியாத விஷயங்களுக்கு தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து சங்கடப்படுவதை தவிர்க்க வேண்டும். கும்பராசிக்கார பெண்களுக்கு இந்த காலத்தில் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை சுமூகமாக கையாள நேரிடும். கணவரிடமும் குடும்பத்தாரிடமும் விட்டு கொடுத்து போவது நல்லது. கும்பராசிக்கார பெண்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் ஏற்படலாம் என்பதால் உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை.
பொருளாதார தேவைகளும் பூர்த்தியாகும். பணிபுரியும் பெண்களுக்கு வேலைப்பளு அதிகரித்து ஒரு சில நெருக்கடிகளும் ஏற்படலாம். இருப்பினும் உங்கள் கடின உழைப்புக்கு உரிய வெகுமதிகளும் கிடைக்கும். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில், வேலை மற்றும் வியாபாரத்தில் ஒரு சிறிய முன்னேற்றம் ஏற்படும். இருப்பினும் பெரிய முயற்சிகள், முதலீடுகள் போன்றவற்றை தவிர்த்து விடுவது நல்லது. இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு புதிய முயற்சிகளை தள்ளி வைக்க வேண்டும். புதிய வேலையை தேடுவதை தவிர்த்துவிட்டு இருக்கும் வேலை அல்லது வாய்ப்புகளையும் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். வெளியூர், வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது யோகமானதாக இருக்கும். குடும்பத்தில் மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். உறவினர்களுடனான உறவு சுமூகமான காணப்படும். ஒரு சிலருக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். அக்கம் பக்கத்தில் நடைபெறும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். குடும்பம் தொடர்பான முடிவு எடுப்பதில் பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனைகளும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகளால் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற சந்தர்ப்பம் உண்டாகும். தந்தையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருப்பதுடன் முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டுவதாக அமையும். ஆனாலும் அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு வேறு வேலைக்கு மாற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்களை அணுகும் பொழுது பொறுமை அவசியம். சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். பணியாளர்கள் உற்சாகமான பணிகளில் ஈடுபட்டு மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பது தாமதமாகலாம். சக ஊழியர்கள் பணிகளில் உதவி செய்வார்கள். அதிகாரிகளும் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். தொழில் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளும் அரசு வழியில் அனுகூலமற்ற போக்கும் ஏற்பட்டு நீங்கும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் கனிவான அணுகுமுறை அவசியம். பணியாளர்களால் வீண் செலவுகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தோழிகளும் ஆதரவாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கணவன் மற்றும் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலனை பெறுவீர்கள். அடுத்ததாக பாதம் 3, 4 அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சாரிக்கும் சனி 3, 7, 10ஆம் இடங்களை பார்ப்பதால் உங்கள் தைரியத்தில் குறைபாடு, வாழ்க்கை துணையுடன் பிரச்சனை, நட்புகளுக்குள் சங்கடம், தொழிலில் முன்னேற்றமில்லா நிலை என்று சங்கடங்கள் நீங்கள் சந்தித்து வந்திருந்த நிலையில் 4இல் சஞ்சாரிக்கும் குரு உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும். வருமானம் அதிகரிக்கும். வேலை தேடி வந்தவர்களின் முயற்சிகளும் வெற்றி பெறும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் 3இல் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தடைப்பட்ட செயல்களும் நடைபெறும். அரசியல்வாதிகள் இந்த காலத்தில் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பதால் விருப்பங்கள் நிறைவேறும். பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் நீங்கும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். வாக்குஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் கவனம் அவசியம். வரவு செலவுகளில் எச்சரிக்கை வேண்டும். பெண்களின் விருப்பம் நிறைவேறும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது. தங்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது அவசியம். மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சிகளில் கவனம் செலுத்துவது நல்லது. அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் ராகு குடும்பஸ்தானத்திலும் ராசிநாதன் ஜென்மத்திலும் 8இல் கேதுவும் சஞ்சரிப்பதால் தொழில், வியாபாரம் என எல்லாவற்றிலும் இழுபறி இருக்கும். முதலீடுகள் தேக்கமடையும். பணியாளர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும் என்றாலும் 4இல் சஞ்சாரிக்கும் குருவின் பார்வை 8ஆம் இடத்திலும் அங்கு சஞ்சாரிக்கும் கேதுவின் மீது பதிவதால் உடல் பாதிப்பு நீங்கும். மறைந்த செல்வாக்கு மீண்டும் உயரும். பெண்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டாகும். 10ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் 3இல் இருப்பதால் முயற்சிகள் வெற்றியாகும். நெருக்கடிகள் நீங்கும். பெண்கள் நிதானமாக செயல்படுவது அவசியம். மாணவர்களுக்கு முயற்சி வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலகும். தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும். உடல் பாதிப்புகள் குறையும். விரயங்கள் கட்டுப்படும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் 3இல் ஆட்சி பெற்று பெறுவதால் முயற்சி யாவும் வெற்றியாகும். புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது. வியாபாரம், தொழிலில் இந்த காலத்தில் கவனம் செலுத்துவது லாபம் அதிகரிக்கும். உத்தியோகம், வேலைகளில் விழிப்புணர்வு தேவை. பெண்கள் நிதானமாக செயல்படுவதால் நன்மை உண்டாகும்.
மேலும் மாணவர்களுக்கு மேற்படிப்பிற்காக அதிகமான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம். மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டு வர வேண்டும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.